அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூளைக்கான முத்ரா. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த பகுதியில் மூளைக்கான ஒரு முத்திரை நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் உட்கார்றது எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். நாற்காலியில் உட்காந்துருக்கலாம், இல்லை தலை விரிப்பில் உட்காந்துக்கலாம், இல்லைனா நின்றுட்டு செய்யலாம், உட்காந்து செய்யலாம், எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது இந்த 5 விரல்களை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து இந்த நடுவிரல் மேலே இப்படி வைக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி கிராஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இந்த மோதிர விரலையும் கட்டை விரலையும் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு சுண்டு விரல் மட்டும் நம்ம நீட்டி வைக்க போகிறோம். அதை என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இந்த முத்ராவே நம்ம 2 விதமாக செய்யலாம். அதுவும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்படி வச்சிடலாம். 2 கையிலுமே வச்சுக்கணும். மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரலை எடுத்துகிட்டு இந்த கட்டை விரலுக்கு கீழே இப்படி படுற மாதிரி இப்படி வைக்கணும். இதிலே படுற மாதிரி வைக்கணும். இதில் ஒரு சில வினாடிகள் அப்படியே இருக்கலாம். அப்படியே எடுத்து நீங்கள் மடி மேலே வச்சுக்கலாம். நீங்கள் இந்த கிராஸ் பண்ணது நல்லா இப்படி நீட்டி வைக்கணும். இப்படி இந்த மாதிரி வளைச்சியோ அந்த மாதிரி வைக்காமல் நல்லா நீட்டி வச்சுட்டு மடி மேலே இப்படி வச்சுக்கலாம். அதில் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இதிலே சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது ஒரு விதம். இது அப்படியே இந்த சுண்டு விரலை அப்படியே இது மேலே வச்சுட்டு இருக்கிறது. இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, இந்த சுண்டு விரலை இப்படி எடுத்து நம்ம அப்படியே வைக்க போகிறோம். ஒரு 10 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை செய்யலாம். இல்லைனா உங்களுக்கு தொடர்ந்து செய்ய முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டே வரலாம். ஒரு செட்டாக இப்போ எப்படியுமே ஒரு ஆசனாஸ் ஒரு 10 ஒரு 15 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு செட்டு பண்ணுவோம். அது மாதிரி இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இதுமாதிரி வச்சுட்டு மோதிர விரலையும் இதில் சேர்த்து வைக்க போகிறோம். சுண்டு விரலை மட்டும் இது மேலே இப்படி எடுத்து நம்ம வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரை கண்டிப்பாக நம்ம அப்படி வச்சிருந்தோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஒரு 10 நிமிடம் வச்சே ஆக்கணும். வாரத்தில் ஒரு 2 முறை 3 முறை செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லியுமே செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த முத்திரையை செய்கிறது ரொம்பவே சுலபம் தான். முத்திரைகள் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் மூளையில் எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி நம்ம கைகளில் 50 பூதங்கள்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் ஒவ்வொரு இதுவும் அந்த ஒவ்வொரு நர்வ்ஸும் நம்ம எண்ட் ஆகிற இடத்துல நம்ம டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நல்லா இதாகும். அந்த நாடிகள் முழுக்குமே நல்லா ஆக்சிஜன் போகும், நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் போகும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரியே நம்ம அந்த ஒரு சில முத்திரைகள் செய்யும் போது, இந்த முத்திரையை செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூளை பகுதிக்கு ரொம்ப நல்லது. இது வலது பக்கம் மூலம் இடது பக்கம் மூலம் சொல்லுவாங்க. ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக நம்ம இந்த முத்திரையை செய்கிறோம். இது கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் செஞ்சே ஆகணும். இது மாதிரி நம்ம ஒரு ஏன்னா ஒரு 2 நிமிஷம்லாம் செஞ்சிங்கன்னா அந்த முழுமையான பலன்கள் கிடைக்காது. அதனால் ஒரு 10 நிமிடங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் தொலைக்காட்சிகள் பார்க்கும் போதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணும் போதோ நீங்கள் மாரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 நிமிடங்கள் போகிறதே தெரியாது. 10 நிமிஷம்னு சொல்லும் போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே
வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு யார் வேணாலுமே இது வந்து பண்ணலாம். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.